இன்னைக்குப்பா வேகமாக உடல் எடை குறைக்கிறதுக்கு வெயிட் லாஸ் ட்ரிங்க் செஞ்சு காட்டுறேன்ப்பா. இந்த ட்ரிங்க்ல ஜீரண சக்தி அதிகமா இருக்குப்பா. நம்ம உடம்புல இருக்கிற தேவையில்லாத கழிவு நீரை வெளியேற்றும்பா. கொலஸ்ட்ரால கண்ட்ரோல் பண்ணும்பா. மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்ணும்பா. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இப்ப இந்த தண்டுலப்பா நிறைய மருத்துவ குணம் இருக்கு. அருமையாது நல்லா நம்ம வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். கிட்னில எல்லாம் கல்லடப்பு இருந்துச்சுன்னா இந்த தண்டை நம்ம ஜூஸ் எடுத்தோ இல்ல சூப்பு வச்சோ அப்படி குடிச்சோம்னா நம்மளுக்கு கல் வந்து நல்லா கரைக்கக்கூடியது இந்த தண்டு. ஒரு சிலருக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கும், அந்த இதுக்கும் இந்த தண்டு ட்ரிங்க் இப்படி குடிச்சோம்னாக்க நம்மளுக்கு அது நல்லா கியூர் ஆகும். வயிற்றுல உள்ள நச்சு பொருள் எல்லாம் நல்லா கரைக்கக்கூடியது. இன்னொன்று வந்துப்பா மலச்சிக்கல் இருக்காது. இதில் அதிகமான நார் சத்து இருக்கறனால நம்ம வந்து 10 நாளைக்கு ஒரு வட்டம் இப்படி இந்த தண்டை எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது. வெயிட்டும் நல்லா குறையும், வெயிட் லாஸ்க்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். இந்த முகனையை வெட்டிடுவோம், தேவையில்லை. இதை வந்து மேலே உள்ள தோலை ஃபுல்லாக நல்லா சீச்சிருவோம். இப்படி உரிக்கும் போது நல்லா வந்துடுச்சு பாருங்க, டோப்பாக வந்துடுச்சு, தேவையில்லாது. இதில் வந்து நிறைய நார் இருக்குது, இதை வந்து வெட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டம், அதனால் சொல்லிட்டு நிறைய மலைப்பீங்க. ரொம்ப ஈஸியான வேலை தான். இதை வந்து நம்ம இப்படி ரவுண்ட் ரவுண்டாக நல்லா கட் பண்ணிக்கிறணும். இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ண மேதை பார்த்தீங்களா, நம்ம இப்படி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ண மேதை நல்ல நார் வந்து நம்மளுக்கு தெரியுது. நார் வந்து நம்மளுக்கு இப்படி தெரியும். இப்போ நார் வந்து தெரிய மேதை நம்ம என்ன சுற்றணும், இதை நல்லா சுற்றி விட்டு அதில் உள்ள நாரை ஃபுல்லாக நம்ம எடுத்துடணும். எல்லாத்தையும் நார் இவ்வளோ இருந்துச்சு, சுற்றி சுற்றி எடுத்ததில் நம்மளுக்கு இந்த மாதிரி நார் கிடச்சிருக்கு. அதனால் இந்த நார் தேவையில்லை. இப்போ பவுல் எடுத்திருக்கேன்ப்பா. பவுலில் வந்து 1 ஸ்பூன் தயிர் போட்டுக்கிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இப்போ நம்ம நறுக்கி வச்ச நல்லா நாரெலாம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை வந்து இதில் போட்டுக்கிடுவோம். இப்போ மோர் தண்ணியில் போடும்போது நம்மளுக்கு வந்து தண்டு வந்து கருக்காது, அப்படி கலர் நல்லா கிடைக்கும். அப்படியே அதுக்காண்டி தான் நம்ம வந்து மோர் தண்ணியில் போடுறது. இது இப்படி இருக்கட்டும். இப்போ இதில் வந்து அம்மா வந்து பாதி எடுத்துக்கிட்டேன், மீதி பாதி இருக்குது, இதில் இருக்கட்டும். இதில் வந்து அம்மா வந்து 2 வகையான வெயிட் லாஸ் ட்ரிங்க்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ இந்த தண்டை வந்து நம்ம பொடிசாக நறுக்கி போட்டுக்குருவோம். மிக்சியில் வந்து நம்மளுக்கு அரைப்படணும், அதனால் இதை வந்து பொடிசாக நறுக்கி போட்டுக்குருவோம். இப்போ இந்த அளவுக்கு நம்ம தேங்காய் எடுத்துக்குருவோம். நல்ல கொலஸ்ட்ராலை தரக்கூடியது இந்த தேங்காய். இப்போ இதையும் கொஞ்சம் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க, ஒரு சில்லு அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு. இதையும் இந்த வாழைத்தண்டோட இதை நறுக்கி போட்டுக்குருவோம். அவ்வளோ ரொம்ப இந்த ட்ரிங்க், இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க்ப்பா நல்லா அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம உடம்புல உள்ள வெயிட்டையும் நல்லா குறைக்கும். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம், ஏன்னா தேங்காவும் வாழைத்தண்டும் அடிக்கணும். அப்புறம் நல்லா சுற்றி அடித்த பிறகு இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அடித்து கொண்டு வரேன். இப்போ இந்த தண்டையும்ப்பா மிக்சி ஜாரில் நறுக்கி போட்டுக்கிடுவோம். 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கிடுவோம். ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி போட்டுக்கிடுவோம். நல்லா நறுக்கி போட்டுக்கிடுவோம். அடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மிக்சியில். கருவேப்பிலை ஒரு 4 கொத்து போட்டுக்கிடுவோம். வெயிட் லாஸ்க்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். மலச்சிக்கல் இருக்காது, நம்ம வயிற்றில் உள்ள நச்சு பொருளெல்லாம் வெளியேற்றக்கூடியது, வயிறை நல்லா கிளீராக்கக்கூடியது இந்த கருவேப்பிலை. இந்த மாதிரி டெய்லி கருவேப்பிலை சாப்பிட்டோம்னா முடி நல்லா கருகருன்னு வளரும், அடர்த்தியாக வளரும், கண்ணுக்கும் ரொம்ப நல்லது. கொஞ்சம் புதினா போட்டுக்கிடுவோம், கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்கிடுவோம். 50 மில்லி தயிர் ஊற்றிக்கிடுவோம். தேவையான அளவுக்கு லைட்டாக பிங்க் சால்ட்டு போட்டுக்கிடுவோம். ஒரு 4-5 பீஸு சின்ன வெங்காயம், ஒரு சின்ன வெங்காயம் பொடிசாக இருக்குது, இதையும் இதில் போட்டுக்கிடுவோம். இது மூடி போட்டு மிக்சியில் உங்களுக்கு அடித்து கொண்டு வரேன். இப்போ மிக்சியில் நம்ம அடித்தாச்சு.
பாருங்கள் எவ்வளோ நல்லா க்ரீன் கலரில் இருக்குது. நேச்சுரலாக தண்டு, மோர், புதினா, கொத்தமல்லி, இஞ்சி எல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம். எல்லாம் லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இது தேவையில்லை நமக்கு சக்கை. அவ்வளோதான்ப்பா, அருமையான வாழைத்தண்டு ட்ரிங்க்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம கிளாஸில் ஊற்றிக்கிடுவோம். இடிகள் வச்சுருக்கேன். அம்மா வந்து 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதோட தோலை எடுத்துட்டு விதையை மட்டும் போட்டுக்கிடுவோம். நல்லா இதை பொடியாக்கிடுவோம். நம்ம வந்து வாழைத்தண்டையும் தேங்காவையும் போட்டிருந்தோம். இப்போ மிக்சியில் தண்ணி ஊற்றி அரைச்சி கொண்டு வந்திருக்கேன். பவுல் எடுத்துக்கிடுவோம். ஜல்லடையில் பவுலில் நிறுத்துருவோம். எவ்வளோ ஒயிட் கலர் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா நல்லா கை வச்சு நல்லா அமைக்கி விட்டோம்னா எல்லா ஜூஸும் நம்மளுக்கு இறங்கிடும். இது தேவையில்லை நமக்கு. இப்போ வந்து வாழைத்தண்டையும் தேங்காவையும் அரைச்சி பால் எடுத்தாச்சு நல்லா. இப்போ நம்ம 2 ஏலக்காய் வந்து தட்டி இருந்தோம் இல்லையா, இதில் போட்டுக்குருவோம். குடிக்கமே தான் நமக்கு வாசமாக இருக்கும். அவ்வளோதான்ப்பா, வாழைத்தண்டு ஜூஸு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக பெப்பர் பொடி போட்டுக்கிடுவோம். நம்ம மலைக்குடல், ரத்த குழாயெல்லாம் இந்த மாதிரி நம்ம குடித்தோம்னா எல்லாத்தையும் நல்லா சுத்திகரிக்கும்ப்பா. நம்மளுக்கு வயிறு நல்லா க்ளீன் ஆகும், மலச்சிக்கல் இருக்காது. அவ்வளோ அருமையாக இருக்குது. தேங்காவுடையதும் வாழைத்தண்டு உடையது தான் அந்த டேஸ்ட் இருக்குது. அதனால் நம்ம இதை குடித்தோம்னா ரொம்ப ரொம்ப நம்ம உடம்புக்கு நல்லது. நல்லா வெயிட்டும் நல்லா குறையும். நல்லா வெயிட்டும் குறையும். நம்ம வயிற்றில் உள்ள கெட்டதெல்லாம் நல்லா இதை வந்து சீக்கிரமாக க்ளீன் பண்ணிடும். 10 நாளைக்கு ஒரு வட்டம் இப்படி குடிச்சுக்கலாம். இதில் நம்ம புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி எல்லாம் போட்டிருக்கோம்ப்பா. இது அதோட சூப்பராக இருக்கும். நம்ம உடம்புல உள்ள நல்ல வீட்டை குறைக்கக்கூடியது. நம்ம கிட்னிலெலாம் நல்லா கல், ஒரு சிலருக்கு கல் படிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நம்ம குடித்தோம்னா கிட்னியில் வந்து கல் சேர விடாது. அடிக்கடி நம்ம ஒரு 10 நாளைக்கு ஒரு வட்டம், ஒரு வாரத்துக்கு ஒரு வட்டம் இந்த மாதிரி குடித்தோம்னா நம்ம கிட்னி வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். உங்களுக்கு கல் சேர விடாமல் நல்லா பாதுகாத்துக்கிறோம். சூப்பர்ப்பா, அருமையாக இருக்குது. எந்த ஒரு இதுவும் இல்லை, நல்ல ஃப்ளேவராக இருக்குது. நல்லா ரசித்து குடிக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்குது. நல்லா ரசித்து நம்ம குடிக்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த ஒரு எந்த குடிக்க விருப்பமில்லை நினைப்போம்ல அந்த மாதிரி இல்லை, நல்லா இருக்கு. இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்.